அப்பாவுக்கு 2க்குரியவன் சனி. ராகுசாரம் வாங்கினாலும் 2ஆம் இடத்த அதிபதியை ராகு கட்டி பிடிச்சிட்டு 2லே நின்னாலும் 2ஆம் பாவக அதிபதியை ராகு எங்கே கட்டி பிடிச்சிட்டு நின்னாலும் கொடுத்த காசு எப்பயுமே திருப்பி வராது. 2ஆம் இடம் தனம். தட்டுங்க, பெருசாக தட்டுங்க, ஏன் சிறுசாக தட்டுங்க? தட்டுறதுனா தட்டிடுங்க, இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பாம்பு வாயில் புகுந்த தவளை வெளியில் வருமா வராதா? அப்போ 2வது தனமா பாம்பு வாயில் புகுந்தால் வராதா? அப்போ இப்போ வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுவேன். வந்த உடனே சொல்லுவேன், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது, இது சீட்டுலாம் 5 லட்சம் 10 லட்ச ரூபா சீட்டு போடக்கூடாது. இதெல்லாம் போட்டிங்கன்னா அது மூலம் வம்பு வழக்குகளை தான் சந்திக்கணுமே வழியே அது மூலியமாக திருப்தியே படாது அப்படின்னு சொன்னோம்னா அத்தனை பேரும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க. நேற்று காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணார். 6 லட்ச ரூபா கடன் இருக்குதான்னா, எப்படிங்க சொல்கிறீங்க சாமி சொல்கிற மாதிரி அப்படின்னு அந்த 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 தம்பி சொன்னார். அவர் யாரோ நான் யாரோ, அவரையும் நான் பார்த்ததில்ல, என்னையும் அவர் பார்த்ததில்லை. அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிந்தித்து சொல்கிறது அதுக்கு சரியாக போய் அவங்களுக்கு படுது. அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது.